சுந்தரகாண்டம்னு பெயர் வந்தது காரணமே சொல்ல போறேன். 5 நாளும் பயப்பட வேண்டாம். 6 காரணத்தோடு நிறுத்திடும், 6 நிறுத்திடும். 6வது காரணம் ஒன்றும் அவசியம் நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ராவணன் எங்க இருக்கான்னு தேடுறேங்க. நீங்க ராவணன் எங்க இருக்கான்? அதான் போயிட்டானே. இனிக ராம்லீலா மைதானத்துல ராவணன் தலைய ராமபிரான் அடிச்சு தள்ளுற நிகழ்ச்சி கொண்டாடுறான். எனக்கு ஒரு நாள் நடந்துட்டு ராவணன் டெட் ஆயிட்டான். பீப்புள் கேனாட் டை 2 டைம்ஸ் இல்லையா? ராவணன் தான் ஆல்ரெடி டெட் ஆச்சு. அப்புறம் மறுபடியும் ராவண சம்ஹாரமும் எதுக்கு நடத்தணும், எதுக்கு டிராமா போடணும்? இன்னும் ராவண சம்ஹாரத்தையே உற்சவம் பண்றா, டிராமா போடுறா, கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு தான் இந்த பாஞ்சராத்திர சம்ஹிதை பதில் சொல்றது. ராவணன் எங்க இருக்கான்னு போல தெரிஞ்சுக்கோ. போயிட்டானே. இல்லப்பா, உன்னுடைய மனது தான் ராவணன். அவரவர் மனது அவரவர்களுக்கு ராவணன். ராவணனுக்கும் மனசுக்கும் ரொம்ப ஒப்புமை உண்டு. மனது என்ன பண்ணும்? திமிழ் பிடிச்ச மனசு யாருக்கு அடங்காது. அது தன்னிட்டபடி திரும்பின மனசை அடக்கவே முடியாது. அப்படி மனதை நம்மால் அடக்க முடியாது. அதே மாதிரி அடங்காப்பிடாரி ராவணன். அடங்காப்பிடாரிகளுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் ராவணன். நம் மனதுதான் ராவணன். மனசை அடக்கினேன்னு ஒருத்தன் சொன்னானா அதை விட பெரிய பொய்யே கிடையாது. மனதை அடக்கவே முடியாது. இந்த மாதிரி கதை கண்டுருச்சா மனசு அங்க இங்கெல்லாம் போகும். மனசை அடக்கினவர்களே கிடையாது. பீஷ்மோஹி தேவகா, பயங்கரமான ஆள் மனசு. அந்த மனசு கட்டுப்பட மாட்டேன்னு மறுக்குமாம். ராவணன் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன்னு மறுத்தவன். அப்பேற்பட்ட ராவணனுக்கு 10 தலைகள். நம் மனதுக்கு 10 தலைகள் மாதிரி அசிஸ்டன்ஸ், சின்ன தலைகள் சொல்றாள். சின்ன தலை அப்படியே. மனசு பெரிய தலைனா சின்ன தலை 10 இருக்கு. அந்த மனசு அந்த சின்ன தலைகளை வைத்துதான் நம்ம படுத்துறது. அது என்னப்பா 10 தலை சின்னதுன்னு கேட்டா, கண்டு கேட்டு உற்று மோந்து இந்த 10 இந்திரியங்களை வைத்து கொண்டுதான் நம்ம மனசு படுத்துறது. மனசுக்கு 10 இந்திரியங்கள் துணை, நம்ம ராவணனுக்கு 10 தலைகள் துணை. மனோரஜனீச்சரம் இருக்கக்கூடிய மனது என்கிற ராவணனை எப்படி ஜெயிக்கிறது? யோகியில் எப்படி ஜெயிச்சா அந்த மனசன்னா, அந்த ராமபிரானுடைய அழகான திருமேனியை தியானம் பண்ணி ஜெயிச்சு. அதுதான் நம்ம தப்பிக்க ஒரே வழி.